வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி, ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி தரையேறி செயலிழந்து இப்போது பெரும்பாலும் உத்தரப்பிரதேசம் கிழக்கு பகுதி, ஜார்க்கண்ட் மேற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு செல்ல இருக்கிறது. இந்த நிகழ்வு வடக்கே சில படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை அக்டோபர் 5ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக செயலிழக்கும். இந்த நிகழ்வு கடுமையான மழைப்பொழிவை உத்தரப்பிரதேசம், நேபாளம், ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. மேலும் ஒரு நிகழ்வு குஜராத் மேற்கு பகுதி நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து புயலாக வலுப்பெற்று சக்தி என்று பெயரோடு நிலை கொண்டுள்ளது புயல். இந்த புயல் சக்தி புயல், தீவிர புயல் வரை சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணித்து ஓமனில் தரையேறாமல் மீண்டும் செயலிழந்து மீண்டும் கிழக்கு நோக்கி வர இருக்கிறது. இந்த நிகழ்வு குஜராத்துக்கு அக்டோபர் 8ஆம் தேதி வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வும் குஜராத்தில் தரையேறாமல் படிப்படியாக முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி, அதே வேளையில் கேரளா வடக்கு பகுதி ஒரு உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக இருக்காற்று இழிவின் காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் அக்டோபர் 4ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், மேலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் அங்கே பரவலான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று காலை 11 மணி வரை மழை தொடர்ந்தாலும் இன்று மதியம் 2 மணிக்கு பிறகு தென் மாவட்டங்களில் மழை தொடங்க இருக்கிறது. இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதி பெரும்பாலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி காற்று பகுதியை வரக்கூடிய நாட்களில் ஒதுக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகத்தில் குறைவான மழையை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அக்டோபர் 6ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 7, 8 தேதிகளில் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி மூலம் தமிழகத்தில் 8, 9, 10, 11 என்று அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அக்டோபர் 4ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது. இந்த மழைப்பொழிவு காலை 11 மணி வரை தொடர வாய்ப்பது. மீண்டும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று பரப்பில் சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று கிழக்கு பகுதி பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மேற்கு பகுதியும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று தென்காசி மேற்கு பகுதி பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் இன்று மேற்கு பகுதி மழை முன்னேறி வந்து அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலை நேரங்களில். மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதியை விட இன்று கோயில்பட்டி சுற்று வட்டாரங்கள், வடக்கு பகுதி பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே கனமழை, மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான நேரங்களில் மழை கிடைக்கும் என்பதால் மாலை நேரங்களில் பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் இன்று மாலை நேரங்களில் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று உள் மாவட்டங்கள் ஈர்க்காற்று சந்திப்பின் காரணமாக மத்திய மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று
மிதமான முதல் சற்று கனமழை கோயம்புத்தூர் மாநகரம், வடக்கு பகுதி, அன்னூர் சுற்று வட்டாரங்கள், காரமடை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பாலக்காட்டு கனவை பெரும்பாலும் பொள்ளாச்சியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. இந்த பொள்ளாச்சி இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்கும் என்பதால் வெப்பச்சலனம் முன்னேறி வர வாய்ப்பில்லை. வரும் நாட்கள் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து இந்த இடத்துக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 9, 10, 11 என்று அடுத்த நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவரை இந்த இடங்களாம் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களை முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இன்று தாராபுரம் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தாராபுரத்துக்கு கிழக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்கள்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். இன்று பெரும்பாலும் தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், பொள்ளாச்சியை ஒதுக்கி மற்ற இடங்களுக்கு பரவலாகவும், அதே வழியில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு ஆலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் ஒதுக்க வாய்ப்புள்ளது. இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. நாளை அக்டோபர் 5ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. கோயம்புத்தூர் தெற்கு பகுதி மட்டுமே ஒதுக்க வாய்ப்பது. மற்ற இடங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டங்கள் மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி, அதே வெளியில் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளும் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. நாளை அக்டோபர் 5ஆம் தேதி. அக்டோபர் 6ஆம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள் முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரை கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் 6ஆம் தேதி. ஆனால் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்கள் பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு தெற்கே வர பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி, அக்டோபர் 7ஆம் தேதி, 8ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது இப்போது அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் சக்தி புயல் மேற்கு நோக்கி பயணித்து செயலிழந்து மீண்டும் கிழக்கு நோக்கி வரும் என்பதால் வட மாநிலங்களிலிருந்து வரும் வெப்பநீராவி இடைநிறுத்தம் காரணமாக காற்று இணைவின் காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஒரு வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் 8ஆம் தேதி ஒடிசாவுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வும் 9, 10 தேதிகளில் தமிழகத்துக்கு வர இருக்கிறது. இதன் காரணமாக அக்டோபர் 8ஆம் தேதியில் குறைவாகவும் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 9 விட 10, 11, 12 தேதிகளில் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 14, 15 தேதிகளில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அக்டோபர் 15ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வந்து, அதாவது அரபிக்கடல் முதல் வங்கக்கடல் வரை நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சி நிலை கொண்டு வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 16ஆம் தேதியே ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அக்டோபர் கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக அக்டோபர் 17ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் தமிழகத்தில் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர்
தெற்கு பகுதி இந்த சுற்றின் மழை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதாவது பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களெல்லாம் இந்த சுற்றின் மழை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வரும் 8ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த சுற்றின் மழை நல்ல மழைப்பொழிவாக கொடுக்க வாய்ப்பது. அதாவது அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து 9, 10, 18 தேதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்கும் என்பதால் வெப்பச்சலன மழை முன்னேறி வர வாய்ப்பில்லை. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று குறைந்தே காணப்படும். வங்கக்கடலில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தரையேறி ஒடிசாவில் தரையேறி வட மாநிலங்களில் நிலை கொண்டிருப்பதால் காற்றின் வேகம் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் சற்று குறைந்தே காணப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் அரபிக்கடலில் சக்தி என்ற புயல் நிலை கொண்டிருப்பதால் காற்றின் வேகம் அரபிக்கடலில் அதிகரித்து காணப்படும். இந்த நிகழ்வு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக செயலிழக்கும் என்பதால் அரபிக்கடலில் காற்றின் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.